குஜிலி மிஸ்னா கொஞ்ச நேரம் குஜிலி மிஸ் கிடையாது. அவனா கதறிட்டாங்க மும்பைக்காரங்க, அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். யாரு ஜெயிச்சாலும் ஆர்சிபி மட்டும் எங்களுக்கு ஜெயிக்க கூடாது, அவ்வளவுதான். அது இவன் ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்சாலும் ஆர்சிபி மட்டும் வரக்கூடாது. ஆனா அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ற அளவு இருக்கு பாருங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆர்சிபி ஜெயிச்சாலும் ஓகே. ஆர்சிபி அதுதான் ப்ரோ, ஒரு கப் தான் அடிச்சிருக்கானுங்க சரிங்களா. அதுக்கே வந்துட்டு அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ப்ரோ யாரு தோத்தாலும், இப்போ சிஎஸ்கே தோத்தாலும் சரி, எந்த ஃபேன்ஸ் தோத்தாலும் சரி ப்ரோ, அடிக்கிறது இந்த மாதிரி வைலன்ஸ் பண்றதெல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க மேனேஜ்மெண்ட் அப்படிதான் இருக்கு. ஆமா, மேட்ச் பாக்குறதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். 2 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டோம். அப்படியே ஒரு மாதிரி கொடுத்த காசுக்கு ஒர்த்து அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அதுதான் கேட்க வந்தேன். இப்போ இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? சோ இதுல வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி ஃபீல் பண்றோம்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த மாதிரி. ராஜபிரியன் வந்து இப்ப என்ன மாதிரி ஒரு வீடியோ போடுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? நல்லா கலெக்ஷன் வீடியோ மும்பைக்கு ஒரு வீடியோ போடுவாரு. வெளிய இவரே வச்சு அரிகரனையும் இவரையும் வச்சு போடுவாரு. மும்பைக்கு தான் அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே சிஎஸ்கே ஜெயிக்க போனோம்னயும் சிஎஸ்கே என்ன மாறிட்டான். நான் ரெண்டுத்துக்கும் நியூட்ரலா தான் ப்ரோ இருந்தேன். நான் ஆர்சிபி ஃபேனா, ரெண்டு பேருக்கு நியூட்ரலா தான் இருந்தேன். யார் நல்லா அடிச்சாங்களோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அவங்க எம்ஐல வந்து 6 அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இவங்களுக்கு விக்கெட் போச்சுனா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அவ்வளவுதான் ப்ரோ. இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா இதுல சிஎஸ்கே வின் பண்ணிருக்கு, எம்ஐ தோத்துருக்கு இல்லையா? சோ இதுல வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இது எப்படி அதை பத்தி பல பேர் சாப கேடுங்க. ஆர்டிக் பண்ணி கேப்டன் ரிமூவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். நடந்த மேட்ச்ல வந்து நீங்க மேல போவீங்களா இல்ல கீழே தான் வருவீங்களா? சீசன் போச்சு ப்ரோ, அவ்வளவு. ஆல்ரெடி டாப் ஆர்டர்ல 6 மேட்ச் ஜெயிச்சாங்க. இவங்க முக்கி ஜெயிச்சாலும் முடியாது. அம்மானி சொத்து வித்துனா கொஞ்சம் ஜெயிச்சோம்னா ஒரு 7 பாயிண்ட் போகும், அவ்வளவு. சரி ப்ரோ, இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல பார்த்தா நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன்லாம் இருக்காங்க. சோ அவங்கலாம் வந்து உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க? அது வழக்கமா இருக்கிறதா ப்ரோ. அவங்களுக்கு பெருமையா இருக்கு. இன்னொரு டெஸ்ட் டீம் ரெடி ஆயிட்டு இருக்கு, எம்ஐ டெஸ்ட் டீம் ரெடி ஆயிட்டு இருக்கு இல்லையா? இல்ல ப்ரோ, இப்போ நீங்க எப்படி ப்ரோ ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இப்போ ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்தாச்சு. இவங்க இப்ப டெஸ்ட் மேட்ச்ல இருந்து இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. T20 விளையாட ஆரம்பிச்சாங்க. நாங்க டெஸ்ட் மேட்ச் ஒன் டே வந்துட்டாங்கல்ல, அதனாலதான் நாங்க அப்படிதான். யாரு ஜெயிச்சாலும் ஆர்சிபி மட்டும் எங்களுக்கு ஜெயிக்க கூடாது, அவ்வளவுதான். அது இவன் ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்சாலும் ஆர்சிபி மட்டும் வரக்கூடாது. செமிஃபைனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டீம் வரும், யார் ஜெயிப்பான்றது கூட நமக்கு வேணாம், எந்த டீம் வரும்ன்றது இந்த வட்டம் ஆகுது. ஆர்சிபி, ஆர்ஆர், ஆர்சிபி, பஞ்சாப், இன்னொரு டீம் ஏதாவது சொல்லி விடுங்க. சிஎஸ்கே கூட வச்சுக்கோங்க ஜி, வருவாங்க. இப்போ மேட்ச்ல வந்து நம்ம ஜெயிச்சிரும் இல்லையா? சோ இதுல வந்து சென்னை வந்து மும்பை குஜிலி மிஸ் பண்ணாங்களா இல்லையா? பக்காவா பண்ணிருக்காங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த வைப் அங்க நீங்க உள்ள கிரவுண்ட்ல இருந்து பார்த்தாலே ஃபீல் பண்ணிருக்கோம். ஆமாண்ணா, ஏன்னா ஒரு பாலுக்கு இந்த பாருங்க தொண்டையே கம்மி போச்சு, அந்த அளவுக்கு வைப் பண்ணிருக்கோம். குஜிலி மிஸ்னா கொஞ்ச நேரம் குஜிலி மிஸ் கிடையாது. அவனா கதறிட்டாங்க மும்பைக்காரங்க, அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். ஓகேண்ணா. இப்போ இந்த போன மேட்ச் வந்து பார்த்தா சிஎஸ்கே வந்து தோத்துருச்சு. சோ இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா எப்படின்னா? கண்டிப்பா ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு கொஞ்ச நேரமாச்சும் இருக்கு. இது வரப்போற எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சு நம்ம பிளே ஆஃப் போனா மட்டும்தான் திருப்பி அவங்க இந்த டீம்ல அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கிடைக்கும். ஆனா இதுக்கப்புறம் போறது ரொம்ப டஃப் சுச்சுவேஷன் தான் இருக்கு சிஎஸ்கே. இருந்தாலும் வரப்போற எல்லா கேமும் ஜெயிப்போம், நம்புவோம். கண்டிப்பா சக்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ, இப்போ இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சதுல நீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு, உங்களோட வைப், உங்களோட? ரொம்ப ஜாலியா தான் இருக்கு மேட்ச். இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருந்தா நல்லா டஃப்பா இருந்திருக்கு, அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கு. இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்ப ஆட்டத்தை விட்டு வெளியே போச்சு, இது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லாம நல்ல அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். என்ன ப்ரோ 5 அடிச்சு வச்சிருக்கான். இதைத்தானே நாம சொல்றோம். ஆர்சிபி கூட சேர்ந்து அந்த டே அடிக்கிறீங்களே. இப்போ நம்ம சென்னை ஜெயிச்சது ஓகே, இப்போ மும்பை இந்தியன்ஸ் தோத்தது காரணம் என்னவா இருக்கும்? மும்பை இந்தியன்ஸ்க்கு இது பத்தாது. பஞ்சாப் கம்பல்சரி. பஞ்சாப் ஆர்ஆர் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் தான் அதிகபட்சம் கப் அடிக்கணும். ப்ரோ, இப்போ வந்து மத்த ஃபேன் பேஸ்க்கும் நம்மளுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ எம்ஐ ஆளுங்களா எல்லாம் போயிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, யாரும் அவங்களை கலாய்களை எதுவும் பண்ணல. அவங்கள ஜஸ்ட் பரவாயில்ல, அவங்க அடுத்த மாதிரி ஜெயிப்பீங்க அதான் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம சென்னை வந்தாரே வாழ வைக்கும், யாரும் கெடுதல் பண்ண மாட்டோம். ஆனா ஆர்சிபி அப்படி இருக்க மாட்டாங்களே ப்ரோ. ஆர்சிபி அதுதான் ப்ரோ, எம்டி வெசல் மேக் மச் நாய்ஸ்ன்பாங்க. அது மாதிரிதான் ஒரு கப் தான் அடிச்சிருக்கானுங்க சரிங்களா. அதுக்கே வந்துட்டு அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ப்ரோ யாரு தோத்தாலும், இப்போ சிஎஸ்கே தோத்தாலும் சரி, எந்த ஃபேன்ஸ் தோத்தாலும் சரி ப்ரோ, அடிக்கிறது இந்த மாதிரி வைலன்ஸ் பண்றதெல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க மேனேஜ்மெண்ட் அப்படிதான் இருக்கு. அவங்க இன்ஸ்டாகிராம் அட்மினா இருக்கட்டும், ஒரு போஸ்ட் போன மாதிரி டோனிக்கு பர்த்டேனா விஷ் பண்ண மாட்டாங்க. சிஎஸ்கே அட்மின் விராட் கோலி பர்த்டேக்கு எல்லாம் போடுவாங்க. எல்லா ஐபிஎல் அட்மினுமே தோனிக்கு பண்ணுவாங்க. ஏன்னா தோனி வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அவரு லெஜெண்ட். ஆர்சிபி அட்மின் போட மாட்டாங்க. டிஜேவும் சரி, டிஜே மேல கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, ஆர்சிபி டிஜே மேல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது. இந்த மேட்ச்ல இருந்து பார்த்தா நல்ல ஒரு பிளே கொடுத்தது யாரு இந்த மேட்ச்ல? நல்ல பிளே ருத்ராஜ். இல்ல, ருத்ராஜோட கார்த்திக் சர்மா நல்லா இருந்தார். அவர் ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா தான் இருந்தாரு. அவரோட ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இல்ல, மும்பையோட பேட்டிங்கும் ரொம்ப இதாயிருச்சு. பவுலிங் வந்து பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்தாலுமே
அந்த கேட்ச் மிஸ் பண்ணதுமே ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அது ரொம்ப இதா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் கேட்ச் மட்டும் கொஞ்சம் எடுத்திருந்தாருன்னா வில் ஜாக்ஸ் நல்லா இருந்திருக்கும். இனி மேட்ச் நல்லா க்ளோஸா போயிருக்கலாம். கொஞ்சம் இனி ஃபீல்டிங்கும் ரொம்ப இதா இருக்கு. பேட்டிங் கடப்பார நம்ம எங்க இப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அது எப்பயோ என்ன ரோஹித் சர்மா வெளியே போனதுனாலயா இல்ல எப்படின்னு எனக்கு இனியும் தெரியல. ரோஹித்தோட கேப்டன்சி கொஞ்சம் இதாகுது. இப்போ சிஎஸ்கே ஆனா அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ற அளவு இருக்கு பாருங்களா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆர்சிபி ஜெயிச்சாலும் ஓகே, அவனுங்கள விட இவனுங்க தான் ஆடுறானுங்க ஓவரா. புது டீம்ஸ் வாங்கட்டும், பஞ்சாப் ஆர்ஆர் யாரோ ஒருத்தர் வாங்க, ஆனா இவனுங்க வாங்க கூடாது. எந்தெந்த டீம் ஃபைனலுக்கு வருவான்னு நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியல, மேபி அதுல ஒரு டீமா பஞ்சாப் இருக்கலாம். செமிஃபைனல் ஆல்ரெடி முடியாது. ரெண்டு டீம்ல ஒன்னு ஆர்சிபினுவா, இன்னொன்னு ஏதாவது ஒன்னு அடிஷனலா சொல்லிப்பான். ஆர்சிபி எல்லாம் பஞ்சாப் அடிச்சுக்க பஞ்சாப் ஆர்சிபி கூட தான், வேற வழியே இல்ல. வரலாம் பஞ்சாப் ஆர்ஆர், பஞ்சாப் ஆர்ஆர் எஸ்ஆர்எச் இந்த மூணுல அது வந்தாலும் ஓகே. ப்ரோ இன்னைக்கு சென்னை வந்து மும்பை இந்தியன்ஸை எப்படிப்பட்ட குஜ்லி மஸ்த் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? நல்லா தான் குஜி மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது சென்னை ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ஜெயிச்சது எனக்கு சந்தோஷமா தான். இப்போ செமிஃபைனல்ஸ்க்கு எந்தெந்த டீம் ப்ரோ போட்டி போடும்? ஆல்ரெடி பஞ்சாப் ஆர்சிபி போயிடுவாங்க. ஒருவேளை சிஎஸ்கே வந்துச்சுன்னா சிஎஸ்கே எஸ்ஆர்எச் வருவாங்க. எஸ் சார், ஓகே ப்ரோ. இப்போ வந்து இப்போ டோனியோட கேப்டன்சி இல்லாம இப்போ சிஎஸ்கே மூவ் அது மாறிச்சு. இப்போ 2 வருஷமாவே மாறி. இப்போ இதுக்கப்புறம் அவரு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஒண்ணுதான் அவர் டிரான்சிஷன் பண்ணிட்டு அப்படி விட்டுருக்காரு. அவர் நினைச்சா வந்தார். நேத்து பாவம் போறவரு மேட்ச்க்கு வர்றதுக்கு என்ன, அவர் வந்தா அவரை பார்த்து கத்திட்டு இருப்பாங்க, மேட்ச் இங்க பார்க்க மாட்டாங்க. அதனால அவர் வர்றது. இப்போ அதை வச்சுதான் இவங்க வந்து வர வைக்கிறாங்கன்றீங்க? அதெல்லாம் இல்ல, அப்படி கிடையாது. டிரான்சிஷன் மாறிச்சு, கொஞ்சம் வந்துருவாங்க. இதுக்கப்புறம் சிஎஸ்கே இது பெருத்தா இருக்க போது இனிமேல் வந்துருவாங்க. இந்த மேட்ச் ரொம்ப டஃபா போகணும்னு நினைச்சோம் ப்ரோ. ஏன்னா வந்து எம்ஐ சிஎஸ்கே எல் கிளாசிக்கோ அப்படி எதுவும் போல, ஒரு 10 ஓவர்ஸ்ல தெரிய வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்கள ரொம்ப இதா தோக்க அடிச்சனால கம்பேக் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். பட் ஸ்டில் யாருமே பண்ணல. நாங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் எம்ஐக்கு. என்னதான் சிஎஸ்கே வந்தா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் ஹர்திக் பாண்டியா பும்ராக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் தான். பட் அவங்க அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண முடியல. பட் ஸ்டில் நோ ப்ராப்ளம், எம்ஐ அடுத்த மேட்சஸ் தோனியை பார்க்கணும் ப்ரோ. அதுக்கு தான் ப்ரோ எல்லாருமே வரோமே. ரொம்ப கவலையா இருக்கு டோனியை பார்க்க முடியாதனால. நான்லாம் வந்து இப்ப அமெரிக்கால இருந்து ஷிப்ல இருந்து இறங்கி வரேன் டோனியை பாக்குறக்காண்டி தான் சீக்கிரம் இறங்கி வந்தேனே. பார்க்க முடியல, அது ஒரு வருத்தமா தான் இருக்கு. ப்ரோ பஞ்சாப் இருப்பாங்க ப்ரோ, பஞ்சாப் ஆர்சிபி மோஸ்ட்லி இருப்பாங்க. ராஜஸ்தான் எஸ்ஆர்எச்ல யாரோ ஒருத்தங்க லைட்டா தோத்துக்கிட்டே இருந்தா கண்டிப்பா சிஎஸ்கே வெளில போடும். சோ ஐ ஃபீல் சிஎஸ்கே வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கும் ப்ரோ. தேங்க்யூ. அஞ்சு ஸ்போர்ட்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஞ்சு ஸ்போர்ட்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஞ்சு ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சு ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.